சென்னையில் டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை குடை பிடிக்கிறதும். விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருக்கான்னு தான் சொல்கிறேன். விஜய் வந்து பாஜகவுக்காக பேசுகிறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஒரு தீய சக்தி, ஒரு மதவாத சக்தி, ஒரு அர்பன் நக்சலைட்டு. இது நம்ம டிவிக்கே தான் தீய சக்தி. விஜய்க்கு அடி உண்டு. விஜய் வந்து இதாக தான் ட்ரீட் பண்ணுவாப்புல. பேசவே முடியாத அளவுக்கு விஜய் அடிப்பாங்கங்கிறத சொன்னாங்க. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரையா இருப்பான்னு தான் சொல்றேன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். இல்ல, நீங்க விஜய் வந்து திரும்ப விஜய் ரொம்ப வீக்கா இருக்காரு, அவருக்கு ஓட் ஷேர் இல்ல, அன்ப்ரூவ்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. ஓட் ஷேர் இல்ல நான் சொல்ல வரல. ஆனா 26ல எலெக்ஷன் கமிஷன் தான் தெரியும். இதுதான் சிலவங்க வந்து நான் குறைச்சி சொன்னா பிரியன் போன்றவங்க எல்லாம் டிஸ்ஆனஸ்டா பேசுறாங்க. அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டுங்கிறத தான் நான் சொல்றேன். நீ இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரையா இருப்பான்னு தான் சொல்றேன். நீ பார்ட் டைம் பொலிட்டிஷனா இருக்கான்னு தான் சொல்றேன். நீ கடைவிரித்தியன் கொள்வார்லன்னு இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் மத்த எல்லாருமே சொல்றாங்க. அவர் வந்து பார்ட் டைமா இருக்கிறாரு, அக்ரெசிவா இல்ல, ஃபீல்டுக்கு வர்றது இல்லங்கிறத எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. ஸோ அது ஓட் ஷேரா மாறும், 10 to 15 வந்துரும் அப்படின்ட்டு ஒரு ப்ரிடிக்ட் பண்றாங்க. நீங்க என்ன ப்ரிடிக்ட் பண்றீங்க? அவங்களால எவ்வளவு சீக்கிரம் மண்குதிரை 214 போட்டுக்கிட மாட்டாருன்னு சொல்லும் போது நீ கருத்து கணிப்பு எடுக்கிறோம், முதல்ல 214 போட்டுக்கிடுவாராங்கிறதுக்கு கேரண்டி கொடு. அது இல்லாம ஏன் வைக்கிற? சீமான் 214 போட்டுட்டாரு. உன்னால போட முடியாம இருக்கிறதுக்கு என்ன ஸ்டாலினா காரணம்? உனக்கு ஆள் இல்லை. பிறந்த நாளே 214 தொகையில் கொண்டாடினதாட்டு பொய் சொன்ன. தினத்தந்தியை பிடிச்சி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிறமொழி சகோதரர்களை பிடிச்சி பொய் போட்டேன். 35 இடத்துக்கு மேல கொண்டாடலை நான் சொல்றேன். உண்மை உன் பக்கம் இருக்கும்னா இந்தந்த ஊர்ல இந்தந்த இது கொடுத்தான்னு உன்னோட இதுல நீ ஆதாரத்தை கொடு. எத்தனையோ பத்திரிகையாளர் இருக்காங்க. ராஜ்மோகனை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணு, அல்லது செங்கோட்டையனை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணு. ரவீந்திரன் துரைசாமி போய் சொல்றாரு 214 தொகுதியில் இன்னும் அன்னதானம் வழங்கியிருக்காங்க பாருங்கன்னு காட்டு. 35 இடத்துக்கு மேலே கிடையாது. அதை வச்சு தானே உங்களுக்கு உருப்படியான கேண்டிடேட் 35 கேண்டிடேட் கிடையாதுங்கிறேன். அடுத்தால வன்னியர் பல்ட்டிலையும் கொங்கு வேளாளர் பல்ட்டில் நீங்கள் விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும். உடைக்காம கோட்டை விட்டதில் நீங்கள் போய் சேலத்தில் போய் எடப்பாடியை அதிமுக கீழே ஆக்கிட்டாங்க. ஐயோ மண்டுகளா டேட்டா அனலிஸ்ட்டுங்கிற இதில் உள்ள யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரியில் எடப்பாடி பெரிய தலைவர். 80ல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது அவருக்கு என்ன வாக்கு இந்த பகுதியில் இருந்தோ அதை விட 10 விழுக்காடு வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பகுதியில் இருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா 2009 செம்மல் எண்ணம் மூலமா ஜெயிக்கும் போது கூட என்ன வாக்கு இருந்தோ அதை விட அதிக வாக்கு சேலத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. யார் வேணாலும் உட்காரு, எந்த டிவியில் வேணாலும் உட்காரு. நான் எடப்பாடிக்கு ஆதரவாளர் கிடையாது. மிதுன் பழனிசாமி என்னை பற்றி அடித்த கமாண்டுக்கு புல் டவுன் பண்ணி தான் நிற்கிறேன். அது வெளிப்படையாக சொல்லி தான் பண்ணுறேன். பட் இந்த உண்மையை நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்குள்ள நீ எவ்வளோக்குள்ள முட்டாளாக இருந்தால் ஜெயலலிதா எம்ஜிஆரோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சேலத்தில் போய் அதிமுக கீழே போயிட்டுன்னு டேட்டாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா போலி டேட்டா. ஜான அரிக்கசாமி, ஆதவர்ஜுனா ரெட்டிக்காரை வச்சுக்கிட்டு மோசடியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல எடப்பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாப்புல. மீண்டும் சொல்கிறேன், அன்புமணி எடப்பாடி கூட வந்ததுனால அன்புமணி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சைடு நின்றுவார். நீ என்னதான் குட்டிகரணம் போட்டு அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும்னு நீ பன்னீர் தொழிக்க, அவர் சந்தனம் பூச ஒன்றும் நடக்கல. அந்த பெல்ட்டுக்குள்ள உன்னால நிற்க முடியாதுங்கிறனால தான் உன் ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொடி காட்டிட்டு இருந்தான். இப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். அந்த இடத்துக்குள்ள 70 கேண்டிடேட் நின்னாலும் உன் கேண்டிடேட் வந்து எடப்பாடியால் அதிமுகவிலையும் விலைக்கு வாங்கப்படும். அது போலீஸ் ஸ்டேஷனை தாக்கு பிடிச்சிட மாட்டீங்க. மீண்டும் நான் விஜய்க்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ மகளை பற்றியோ பேச மாட்டேன். அது அநாகரீகம், அது தேவையற்ற செயல். ஆனால் நீங்கள் அருந்ததியர், பறையர், தேவேந்திர வேளாளர் இடஒதுக்கீட்டில் சினிமாவை பார்த்துட்டு இவங்க ஏமாளியா ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல மரணடி வாங்குவீங்க. எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டு. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கல்னு சொன்னேன். சரத்குமார் நிலைமையை விஜய் அடைவார். அதே வேளையில் நீங்கள் யாருக்காக நிற்கிறீங்க, எதற்காக நிற்கிறீங்க, என்ன சொல்லி வாரீங்கன்னு ரஜினிகாந்துக்கு சொன்னது மாதிரி நீங்கள் சொல்லி நின்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஓட்டு உண்டு. அவ ஒன்றும் இல்லாமல் சினிமாவை பார்த்து ஓட்டு போட்டுருவான், நாடியில் வெட்டுன்னு எம்ஜிஆர் சரத்குமார் சொன்னால் சரத்குமார் கதி தான் உங்களுக்கு வரும். கமலஹாசனுக்கு டி நகர்லையும் மயிலாப்பூர்லையும் 15 விழுக்காடு ஓட்டு. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மேலூர்,
முதுகுளத்தூர் 1 விழுக்காடு ஓட்டு எடுத்து பாருங்க. இதை பார்த்தா கூட அருப்புக்கோட்டையில் சாலியர் சமூகம் உள்ள இடம் அங்கே வந்து ஒரு 3-4 விழுக்காடு ஓட்டு கிடைச்சிது. கமல்ஹாசன் அதான் சினிமா ரசிகம் வேற அரசியல் வேறன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ நீங்க வெறுமனே சினிமாவுக்கு ஓட்டு நினைச்சா விஜய்க்கு வந்து பெரிய ஏமாற்றம் இருக்கு. சினிமா ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டுவார் நம்புறாரா? இப்போ ஒவ்வொரு ஊரா போய் மீட்டிங் போடுறாரு, நாளைக்கு சோழ தேசத்துலயும் மீட்டிங் போடுறாரு. அதெல்லாம் ஒரு அரசியல் அப்படிங்கிற அரசியல் ஆக்டிவிட்டியா நீங்க பார்க்க மாட்டீங்களா? அதான் நான் சொல்றேங்க, கவின் ஆணவ படுகொலை பற்றி நீ பேசியிருக்கணும், திருப்பரங்குன்றம் மேட்டர்ல பேசியிருக்கணும், இண்டோ பாக் வார பற்றி பேசியிருக்கணும், பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு சீமான் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்குறாருங்கிறத பற்றி உன் கருத்து என்னங்கிறத சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லலைன்னா எந்த பறையரும் எந்த தேவேந்திரகுல வேளாளரும் எடப்பாடியாவது பல்ட்டி அடிச்சுக்கிட்டு பொங்கலை ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதாவை கருத்தை தூரத்துக்கு போட்டுக்கிட்டு அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் ஆதரிச்சிட்டாரு. அப்போ நீ இதில் முடிவெடுக்கலைன்னா அருந்ததியரும் போட மாட்டாங்க, பறையர் தேவேந்திரகுல வேளாளரும் போட மாட்டாங்க. சினிமாவை பார்த்துட்டு இவங்க போடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க. யார் தங்களுக்காக நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த வாக்கு விழும். அந்த வகையில் சீமான் வந்து ஹெவியாக போலரைஸ் பண்ணுவார். ஒரு சைடு ஸ்டாலினும் ஒரு சைடு சீமானும் நிற்பாங்க. இதில் நீங்கள் ஈரோடு கிழக்க விட்டதில் என்டிஏ தான் அந்த போலரைசேஷனில் பெரிய பாதிப்பை ஏற்படுறாங்க. விஜயும் இதனால் உள்ள பாதிப்புகளை தான் சந்திப்பார். விஜய் பண்ண தப்பு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்து 39 போடாதது, கூட்டணி ஆட்சி எண்ணி பேசினது, தென் விக்கிரவாண்டியில் போலரைசேஷனை உடைக்க முயற்சிக்காதது, ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வராமல் இருந்தது, இன்னும் இஷ்யூஸில் கருத்து சொல்லாமல் திருமங்கலம் சரத் காஸ்ட் பேஸ்ட் இஷ்யூஸ் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு நிலைப்பாடை எடுக்கணும், அதுதான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அவங்க வந்து ஒரு மாதிரி குவைட்டா இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. நீங்களே ஏற்கனவே தோல்வியாளர் தான். ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்துக்கிட்டு ஜெயலலிதா அடிச்ச அடியில் ஜெயலலிதா இறக்குறது வரை அரசியல் பேசாத ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் நீங்களே ஃபெயிலியர் மாடல் தான். சீமானை பயன்படுத்தி ஈழத்தமிழர் பிரச்சனையை முன்னெடுத்து ஜெயலலிதா 6 விழுக்காடு உயர்ந்து 45 விழுக்காடு பெற்று 39 சீட்டுக்கு 37 சீட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. நீங்கள் வந்து உங்களை எதிர்ப்பே மீறி தான் அந்த வெற்றியை பெற்றாங்க. தலைவா படத்தில் உங்களை அடித்தாங்க, யாரும் என்னன்னு மீண்டு கேட்கலையே. தலைவா படத்தில் ஜெயலலிதா அடித்ததுக்கு யாரும் உங்களை மீண்டு கேட்கலையே. நீங்களும் அப்செட் ஆகி அப்புறம் அரசியலே பேசலை. அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. அதே மாதிரி தான் ஜனநாயகம் படத்தில் அதை விட பெரிய அடி. தலைவா படம் மாதிரி ரிலீஸ் ஆகிட்டு ஜனநாயகம் ரிலீஸே ஆகாதுங்கிற அளவுக்கு லாரன்ஸ் லட்சுமிக்கு வந்து ஒரு ஆப்பு வச்சு விட்டுட்டாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் தஞ்சாவூரில் பேசுனீங்கன்னா பாராட்டுறேன். என்ன படத்தை வந்து சென்சார் தடுத்துட்டாங்கன்னா போல்டு விஜய்னு சொல்லிட்டு போகிறேன். அது அந்த இஷ்யூஸை வச்சு அந்த மைலேஜ் தேட்ட தெரிய மாட்டேங்கி அது மாதிரி சைலண்டாக இருந்து வீண் பண்ணிடுறாருன்னு சொல்கிறீங்க. அது தேடுனா நான் பாராட்டிட்டு போகிறேன். தேடலைன்னா படுத்தே விட்டான் ஐயா, விழுந்தே விட்டான் ஐயா. இவர் ஒருவர் கிருஷ்ணாராவ் சொன்ன மாதிரி இந்த வடிவேல் காமெடியில் ஆண்டு திருட்டு போகல, ஆண்டு திருட்டு போனது மாதிரி கனவு கண்டேன். யாரையா சொன்னா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலன்னு? கேரளாவில் பராசக்தியோட 2 மடங்கு எங்க தளபதி விஜயண்ணா படம் வசூல் வந்திருக்கு. சும்மா போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, படம் ரிலீஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவர் இப்போ அந்த மீட்டிங்ஸ்ல எல்லாம் போய் தீய சக்தி தூய சக்தின்னு பேசுறாரு, நான் தான் தமிழ்நாடு, அந்த மாதிரி ஒரு மாதிரி பஞ்ச் டைலாகா பேசுறாரு. ஸோ அது வந்து அவங்க ஃபேன்ஸை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கோம், அவங்கள அப்படியே வச்சிருக்கோம் தானே. எத்தனை தடவை சொல்றது களத்தை விட்டு ஓடின கோழை நாயின்னு சீமான் சொன்னதுக்கான பதில் தான். களத்துக்குள்ள வரல, வந்த பிறகு களத்துல என்ன இருக்குங்கிறது 26 தேர்தல் முடிவுல பார்த்துடலாம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். ஓகே, எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் மெயின்டைன் பண்றேன். அதனால தான் இந்த தனிப்பட்ட பிரச்சனையில செல்வாக்கு குறைஞ்சிட்டான்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இவனை என்னைக்கே அவருக்கு செல்வாக்கு இருந்தேன்னு குறையுதுக்கு ஒன்றும் கிடையாதுயா, 0%. 26 தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு 8.2 விழுக்காடு எடுத்து சீமான் அங்கீகரிக்கப்பட்டது. பல பிரமொழியாளர்ல காழ்ப்புணர்ச்சி வன்மம் கொண்டவங்களுக்கு பொறாம, ஒரு சில உள்நோக்கத்தால பொறாம. அதனால வெத்து வேட்டு ஏட்டு சுரக்கா கற்பனை ஓட்டுன்னு ஒன்று சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. வரட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு அதை ஒத்துவிட்டு போவோம். அது வரை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். இல்லை, இப்போ சீமான் வந்து எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு அன்பாப்புலர் ஃபெலோ, அவரை ஒன்றும் பாப்புலர் கிடையாது. பட் கமல்ஹாசனும் சரி விஜயகாந்தும் சரி அவங்களால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஓரளவுக்கு ஓட் பர்சன்டேஜை செக்யூர் பண்ண முடிஞ்சுது. விஜய்க்கு வந்து அதை விட கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்குது, அக்ரெசிவான ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதை விட கூடுதலாக தான் வரும் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது தானே. அதை அவாய்ட் பண்ணிட முடியுமா? அப்படியே எது எப்படின்னாலும் அது வராதுங்கிறதுக்கு 1000 காரணம் நான் சொல்லுவேன். மண் குதிரைன்னு சொல்லுவேன். பறையர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் மேட்டரில் நிலைப்பாடு இல்லாததுனால 3 சமுதாய மக்களும் விழிப்புணர்வு கொண்டவங்க ஓட்டு வராதுன்னு சொல்லுவேன். வந்தாதான் என்ன ஓட்டுன்னு தெரியும். அதுவரை பேசுகிறவங்க பேசலாம், நான் பேசக்கூடாதுன்னு சொல்லதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இப்போ தேர்தல் ஆணைய புள்ளி வரப்படி அவர் கண்டஸ்ட் பண்ணாதவர். கண்டஸ்ட் பண்ண பிறகு 214 போட்டியிட மாட்டாருன்னு சொல்லும்போது அபின்ஷியா அவரை நான் அடிக்கிறேன். இன்னொரு கமல்ஹாசன் 2.0 தான்னு சொல்கிறேன். 214 போட்டுட்டாதான் சொன்னீங்களே போட்டுட்டாருன்னு என்கிட்ட கேள்வி கேட்க முடியும்.
போட்டால் நான் பாராட்டிட்டு போவேன். அடுத்தாலையும் அதில் வைக்க செக் என்னன்னா நிறைய கேண்டிடேட் ஏடிஎம் கிட்ட வேலை போவாங்க. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் போட முடியாது. இல்ல அதுக்குள்ள எந்த முயற்சியும் பண்ணலையே அவரு. சீமான் போட்டு முடிச்சுட்டாரு. 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. மக்கள் நம்பிக்கை பெறக்கூடிய அளவு நிற்கிறாரு. கோனூருக்கு இப்போ கோன்கோட்டை, கோனார் கோட்டை, தமிழன் கோட்டை, என்னடா மராத்தி கோட்டைன்னு சொல்லும்போது பொத்திக்கிட்டு இருந்தவன் என்னடா இப்போ நான் கோனார் கோட்டை தமிழன் கோட்டைன்னு வந்து நிற்கிறான்னு யார் அடிக்கிறாருன்னு அடி வாங்குறவனுக்கு தெரியும். ஓங்கி அடிக்கிறாரு. அதே மாதிரி கவின் ஆணவ படுகொலையில் அவர் கருத்தை சொல்றாரு. அதே மாதிரி முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்புற அரசியலை தெளிவாக பண்றாரு. அதே மாதிரி 6 பிராமணர்களை கேண்டிடேட்டை போடுறாரு. பாரதியாருக்கு பாரதத்தை கேட்கிறாரு. களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணுன்னு நின்னாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு இந்த 18 விழுக்காடு வாக்க தன் பக்கம் எடுக்கிறதுக்கான அரசியலை பண்றாரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவையும் தனித்தனியாக எடுத்து 234 போட்டு களத்துக்குள்ள இறங்கி நிற்கிறாரு. உங்களால் 234 போட முடியாதுங்கிற குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கும் போது போட்டுருவாருன்னு கருத்து கணிப்பு பார்ட்டி எத்தனை பேர் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் கமல்ஹாசன் 2.0ங்கிறவங்கள அவங்க நாங்க தான் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறோம் 40%ங்கிறீங்க சொல்றாங்க. நீங்க வந்து சீமானை விட கம்மியா தான் ஓட் பெர்சன்டேஜ் வரும்னு சொல்றீங்களா உறுதியா? எங்க 214 போட்டா தானங்க அதெல்லாம் பேச முடியும். அதே முடியாதுன்னு தானே நான் சொல்றேன். 224ல ஈவன் கூட்டணியாவும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, தனியாவும் உங்களுக்கு கண்டெஸ்ட் எங்க அவங்க வந்து கமல்ஹாசன் மாதிரி சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் நிலைமை. தினகர மாதிரி சீட்டை 60 அங்கங்கெல்லாம் வெளியே கொடுக்கணும். அதுதான் அவங்க நிலைமை. அல்ல அப்படிக்கு கூட அவங்களுக்கு கூட்டணியில யாருமே இல்லையே, கிட்டத்தட்ட தனிச்சு விடப்பட்டாச்சு. அவங்களால யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்? காங்கிரஸ் அவங்கள காட்டி பேரம் பேசுது. காங்கிரஸ் தெருவில் வந்து அவங்க கூட சேர்ந்தா நாட்டுக்கு நல்லது தானே. 4வது முறை மோடிக்கு வர்றதுக்கு நல்லதுதான். ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கு உண்மையான புத்தி புரிஞ்சிடும். நல்லது தானே நாட்டுக்கு. ஆனா ஸ்டாலின் இவ்வளவு காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்கும் போதும் ரொம்ப தன்மையா ஒரு மெச்சூர் ஸ்டேட்ஸ்மேனா பிஹேவ் பண்றாரா? காங்கிரஸை வெளியே அனுப்பி சான்ஸ் எடுக்க விரும்பல. அதை நான் தெளிவா சொல்லிட்டேன். நம்ம ஆசை வேற, பட் ஸ்டாலின் விரும்பலங்கிறது சொல்றேன். அது அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் மைண்ட்ல வச்சா இல்ல நேஷனல் எலெக்ஷனையும் மைண்ட்ல வச்சு அவர் அவ்வளவு சாஃப்டா பிஹேவ் பண்றாரு? இப்ப அசம்பிளி எலெக்ஷன் மைண்ட்ல வச்சு தான் இப்ப பிஹேவ் பண்றாரு. ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல வந்து இதா இருக்காரு. அவரை வந்து கரெக்டா அகாமடேட் பண்ணிட முடியுமா? அதை வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து என்ன மாதிரி பாக்குறாங்க? ஸ்டாலின் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி லீடர். அவர் தன்னோட நம்பகத்தன்மையை செந்தில் பாலாஜிக்கிட்டே காட்டிட்டார். செந்தில் பாலாஜியை கொங்கு மண்டலத்தில் திமுக வளர்க்கறதுக்காக அவர் எடுத்த முயற்சி 5 விழுக்காடு வாக்கு அவருக்கு கூடிச்சு. வன்னியர் மண்டலத்தில் அவருக்கு 5 விழுக்காடு வாக்கு குறைஞ்ச சூழ்நிலையில் வெள்ளாளக்கவுண்டர் மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் மன்னிக்கவும் எல்லா சமூகம் இருக்காங்க. பட் வன்னியர் வெள்ளாளக்கவுண்டர்னு கொஞ்சம் டாமினன்ட் கம்யூனிட்டி வச்சு சொல்கிறோம் நம்ம. ஓகே, லெட் இட் கோ லைக் தட். 5 விழுக்காடு ஓட்டு கூடியிருக்குது. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர் ரிவார்ட் பண்ணார், ரெக்கனைஸ் பண்ணார். ஓபிஎஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இமேஜ் உள்ளவர். 45 விழுக்காடு ஓட்டு கருத்து கணிப்பில், அது கருத்து கணிப்பு தான், அதுவும் ஏட்டு சுரக்காதான் வந்தது. பட் ரியாலிட்டி 33 வந்து ஓபிஎஸ் பிரிஞ்சு போனால 13 விழுக்காடு ஓட்டு அடிபட்டு போச்சு. ஓபிஎஸ் நான் வெள்ளாள கவுண்டர்களின் முகமாட்டு முக்குலத்தரான ஓபிஎஸ் நான் வெள்ளாள கவுண்டரின் முகமாக கொங்கு மண்டலத்தில் இருந்தார். நான் வன்னியர்களின் முகமாக வன்னியர் மண்டலத்தில் இருந்தார். முக்குலத்தோரின் ஒரு முகமாட்டும் பிற ஜாதிகளாட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இப்போ இவரால் முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடிக்கு பாதிக்கும், நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு பாதிக்கும், நான் வன்னியர் ஓட்டு பாதிக்கும். நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு பாதித்ததுக்குள்ள உதாரணம் 2024 முன் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் 1 விழுக்காடில் இருந்த சீமான் தன் பிரச்சார வலிமையாலும் தன் போலரைசேஷனிங் ஸ்கில், அதை அணி திரட்டக்கூடிய திறமை, இந்த இடத்துல தான் விஜய் அடிபட்டு போவார். சீமான் ஒரு சைடு நின்று தெளிவாக அடிச்சு ஏறுவார். அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் விஜய் அடிபட்டு போவார். தன் அணி திரட்டக்கூடிய திறமையால் 1 விழுக்காடு இருந்தவர் 6.3 விழுக்காடுக்கு வந்தார். ஓபிஎஸ்ஸை நீக்கினதுனால 30 விழுக்காடு வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை மூலமா, தூய சக்தி செங்கோட்டை மூலமா 2000 ரூபா கொடுத்து, அப்போ செங்கோட்டை சொல்லுவார், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எங்களுக்கு ஈரோடு கிழக்கு, இந்த மாதிரி டைலாக் அடிக்கிறது தான் இவங்க நோக்கம். அப்பவும் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே. ஒவ்வொரு எலெக்ஷன் இவங்க அடித்த டைலாக்காக பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் காமெடின்னு தெரிஞ்சு போகும். சும்மா கிரெடிபிலிட்டியை பற்றி கவலைப்படாமல் பேசக்கூடிய நபர்கள்னு தெரிஞ்சு போகும். நாம கிரெடிபிலிட்டியை பற்றி கவலைப்படுவோம். ஸோ அந்த இடத்துக்குள்ள 5 விழுக்காடு வாக்கு எடப்பாடி பழனிசாமி கீழே விழுந்தாருன்னா, ஓபிஎஸ் இல்லாதது, ஒற்றை தலைமையானது, நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் அந்த கட்சியை காலி பண்ணிட்டு பூத் வைஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணி எங்கள் டீம் போட்டதில் பரையர் பூத்தில் 10 விழுக்காடு கூட ரெட்டலை கிடையாது, அருந்ததியரில் 10 கிடையாது, நாயுடுல 10 கிடையாது, செங்குந்தரில் 10 கிடையாது. வெள்ளாள கவுண்டர் அபகரிச்சுட்டாங்க. எல்லாமே வெள்ளாள கவுண்டர்ங்கிறதுல 65 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர். ஆளுங்கட்சி அதிகாரத்தை மீறி ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அண்ணாமலை இருந்தாப்புல போட்டாப்புல. பட் அண்ணாமலை ஒரு கான்ஸ்டிடியூட்டர் லீடரா தான் வரணுங்கிறதுக்காக
2 ஜாதி கட்சி தான் அதிமுகன்னு தமிழக பாஜக தலைவர் அறிக்கை வெளியிட்டாருன்னா அந்த தரவுகளோட அந்த டீட்டெயிலையும் அந்த போலிங் பேட்டர்னையும் வச்சு தான் அண்ணாமலை சொன்னார். அதுவும் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தெளிவாக சொன்னார். நீங்க 2 ஜாதியும் குறிப்பிடுறது கவுண்டர்ஸ் அண்ட் வன்னியர்ஸ். வன்னியர் தான் சொல்றேன். முக்குலத்தோர் எதிர், நான் வன்னியர் எதிர், நான் வெள்ளாள கவுண்டர் எதிர். இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் நம்மளை உருட்டிடலாம் மிரட்டலாம் பேச மாட்டான்னு நினைச்சா ஐயோ பரிதாபம். கால் விழுந்த கோஷ்டிகளே, நாங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆட்கள்ப்பா. இதுக்கெல்லாம் பயந்தா நாங்க உங்களோட மிரட்டலுக்கு போகக்கூடிய ஆட்கள். ஐயோ பாவம், பரிதாபங்கள். 2 ஜாதி கட்சி தான் அது. இப்போ ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரது சீனியர் டிஎம்கே லீடர்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்படி அவருக்கு ஒரு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அவரோட முதலமைச்சருங்கிற அந்த சீனியாரிட்டியில தங்களுக்குள்ள இது பாதிக்கப்படுமோன்னு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதை எஃபெக்டிவா பேலன்ஸ் பண்ணிடுவார் நான் கருதுறேன். அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா எல்லாரையுமே அகாமடேட் பண்ணி சரியான இடத்துல பொசிஷன் பண்ணி மனக்கசப்பு வராம பாத்துக்கிறதுல கண்டிப்பா அதுல கொஞ்சம் ஜெயலலிதா மாதிரி கூட அவரால் செயல்படக்கூடிய செல்வாக்கு இருக்கு. ஆனா அப்படி செயல்படாம ரொம்ப என்டியூரன்ஸோட மெச்சூர்டா ப்ரூடண்டா செயல்படுறாரு. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.